வயசில் இருந்தே இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு நடிகர். மிகப்பெரிய அளவில் ரொம்பவே நல்ல ஒரு ஹீரோவாகவும் வில்லன் நடிகராகவும் வலம் வந்தவர். சிறு வயதிலிருந்து நடிக்க துவங்கி பின்னாடி ஹீரோவாக மாறியவர் நடிகர் கரண். ஹீரோவாக மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கார். உலக நாயகன் கமலஹாசனுக்கே வில்லனாக நமவர் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். ஸ்ரீ பண்ணாரி அம்மன், காலமெல்லாம் காத்திருப்பேன், காதல் மன்னன், ராஜகாளி, அதற்கப்புறமாக பல திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்கார். 90s கிட்ஸ் மனம் கவர்ந்த நாயகனாக இவர் இருந்தார். ஸ்ட்ரூவ் என்கிற மீம் மூலம் 2K கிட்ஸ் மத்தியில் பிரபலமாகிட்டார். இவர் கடைசியாக 2017ஆம் ஆண்டு வெளிவந்த உச்சத்தில் சிவா என்கிற படத்தில் நடிச்சிருக்கிறார். இதன் பின் எந்த ஒரு திரைப்படமும் இவர் நடிக்கலை. ஆனால் ரசிகர்களை கரண் எப்போது மீண்டும் நடிக்க வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் கரணினுடைய சமீபத்திய புகைப்படம் வெளியாகி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் கொடுத்திருந்த பேட்டிகள் கூட அப்பப்போ ரொம்பவே சமூக வலைதளங்களில் வரலாக பரவி வந்துட்டுருக்கும். ஏன்னா நல்லா நடிச்சிட்டு இருந்தார், ஒரு நடிகையினுடைய பேச்சை கேட்டு தான் நடிகர் இந்த மாதிரி நாசமாக போயிட்டார் அப்படின்னு கூட ரொம்பவே கரண் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாச்சு. அதோடு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். என்னென்னா, தன்னுடைய அப்பா கோயம்பேட்டில் வசித்து வந்தாராம். அந்த நேரத்தில் இவர் அப்பா கூட இருக்க முடியலையாம். ஆனால் 2 நாட்கள் ஆகியும் அப்பா கதவை ஓப்பனே பண்ணலைன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க போய் தட்டி பார்த்துருக்காங்க. அப்பவும் உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்கு. என்ன ஆச்சு டவுட்டாக இருந்தவங்க காவல்துறையிடம் தெரிவிச்சிருக்காங்க. பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அவர் இறந்து 2 நாட்கள் ஆயிடுச்சுன்னு. அந்த இழப்பு என்னால் வாழ்க்கையில் ரொம்பவே ஈடு செய்ய முடியாத, என்னால் மறக்க முடியாத ஒரு இழப்பாக அமைஞ்சிருச்சுன்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருப்பார் கரண் அவர்கள். அதோட வேற ஒரு மொழியில் நடிக்கக்கூடிய கரண் அவர்கள் இறந்த பொழுது இரவு 12 மணிக்கு எனக்கு கால் பண்ணி ஒரு ரசிகர், சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லைல்ல, ஆனால் ஏதோ சமூக வலைதளங்களில் போட்டுட்ருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்கன்னு ரொம்பவே அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் நடிகர் கரண் அவர்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிலரால் ரொம்பவே கஷ்டப்பட்டார். வில்லனாக சின்ன வயசில் குணச்சித்திர கதாபாத்திரம்னு, அதற்கப்புறம் ஹீரோன்னு பல பரிமாணங்களில் நடித்தவருக்கு இப்போ வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கார் அப்படின்ற செய்திகள் ரசிகர்களுக்கு வேதனையை கொடுக்குது. திருப்பி அவர் நடிக்க வராரா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.